வணக்கம் எல்லாருக்கும். இந்த வீடியோவில் நம்ம ஆர்ஆர்பி எக்ஸாமு எப்படி இருக்கும் அப்படிங்கிற நம்ம பார்க்க போகிறோம். ஆர்ஆர்பி எக்ஸாம் என்ன எப்படி கேட்பாங்க, அதாவது ஆர்ஆர்பியில் ஃபஸ்ட்டு வந்து குரூப் டி, அடுத்து குரூப் சி, அடுத்து குரூப் பி, அடுத்து குரூப் ஏ. ரைட்டா? இப்போது நம்ம இந்த குரூப் டியில் வந்து எப்படின்னா லெவல் ஒன்றும்பாங்க. குரூப் சியில் வந்து எப்படி இருக்குன்னா லெவல் 2 to 6 இது ஒன்று, இன்னொன்று லெவல் 7. இந்த லெவல் 2 to 6 வந்து ரெக்ரூட்மெண்ட் உண்டு, லெவல் 7 வந்து ப்ரொமோஷன் மட்டும்தான். ரைட்டு. குரூப் பிங்கிறது ஆஃபீஸர் லெவல். ரைட். இது வந்து யூபிஎஸ்சி கால்ஃபர் பண்ணுவாங்க. சரி, ரைட். இப்போ இந்த ரெண்டும் இதில் தான் ஆர்ஆர்பி, குரூப் டி குரூப் சி ரெண்டுமே ஆர்ஆர்பியில் கால்ஃபர் பண்ணுவாங்க. சரி, ரைட். இப்போ நம்ம வந்து எது பார்க்கலாம்னா லெவல் 1 பார்க்கலாம். லெவல் 1, அதாவது லெவல் 1 ஆர்ஆர்பி குரூப் டி. ரைட்டா? இந்த குரூப் டினா எப்படி போஸ்டிங், என்ன போஸ்டிங்னா அசிஸ்டன்ஸ். எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் அசிஸ்டன்ஸ் எடுப்பாங்க, அதுதான் குரூப் டி. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எஸ்எம் ஸ்டேஷன் மாஸ்டர் இருப்பார், அவருக்கு அசிஸ்டண்ட். அப்புறம் வந்து சிவில் இன்ஜினியர் இருப்பார், சிவில் இன்ஜினியர் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதாவது பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதுக்கு அசிஸ்டண்ட். அதாவது கேங்மேன், ட்ராக்மேன் அந்த மாதிரி. ரைட்டா? அதுக்கடுத்து வந்து பார்த்தாச்சுன்னா எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்கும், நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்கும், சிக்னல் டிபார்ட்மெண்ட் இருக்குது, மெக்கானிக்கல் இருக்குது. இது எல்லாத்துக்குமே அசிஸ்டன்ஸ் நியமிப்பாங்க. அதுதான் உங்களுக்கு குரூப் டி அப்படிங்கிறோம். ரைட்டா? ஓகே. இப்போ இந்த குரூப் டியில் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும்? குரூப் டியில் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும்? எக்ஸாம் பேட்டர்ன் எப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம். ஓகேவா? சிபிடி ஒரே ஒரு எக்ஸாம் தான், சிங்கிள் ஸ்டேஜ். இதுக்கு முன்னால் எப்படின்னா 2 ஸ்டேஜ் இருந்தது, இப்போ வந்து சிங்கிள் ஸ்டேஜ் ஆக்கிட்டாங்க. ஒரு எக்ஸாம், அந்த எக்ஸாமுக்கு அடுத்து அதை கிளியர் பண்ணால் அதுக்கு அடுத்து பிடி டெஸ்ட்டு, அதுக்கடுத்து வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும், அதுக்கடுத்து மெடிக்கல் இருக்கும், அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட். ரைட்டுங்களா? இப்போது இந்த எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, எக்ஸாமில் 4 தான் பிரிச்சுருப்பாங்க. 1 மேக்ஸ் 25 மார்க்கு, அடுத்து ஜென்ரல் சயின்ஸ், ஓகேவா, அது 25 மார்க்கு, அடுத்து 3வது ரீசனிங் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அப்படிம்பாங்க, இது வந்து 30 மார்க்கு. அடுத்து வந்து ஜிகேயில் வந்து 20 மார்க். ரைட்டா? மொத்தம் 100 மார்க்கு. இதில் வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணால் 60 to 70 எடுத்தாலே, 70% எடுத்தாலே உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம். ரைட்டுங்களா? உங்களுக்கு வந்து இன்னொன்று வந்து பார்த்தாச்சுன்னா 1/3 அப்படின்னா என்ன அர்த்தம்னா 3 கொஸ்டின் தப்பாக போட்டிங்கன்னா 1 மார்க்கு மைனஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னா ரைட்டான ஆன்சரை மட்டும், தெரிஞ்ச ஆன்சர் மட்டும் போட்டால் போதும். 60 to 70% எடுத்தாலே உங்களுக்கு இதில் வந்து கன்ஃபார்மாக வேலை கிடச்சிடும். அடுத்தது இந்த குரூப் டியில் உங்களுக்கு சேலரி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? ரைட்டா? குரூப் டியில் சேலரி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். சேலரி எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு பேசிக் வந்து 18,000. ரைட்டுங்களா? அதுக்கடுத்து டியர்னஸ் அலவன்ஸ் அப்படிம்பாங்க. டியர்னஸ் அலவன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 55% ஆஃப் பேசிக். ஓகே, 55% ஆஃப் பேசிக் அப்படின்னா இது ஒரு எப்படியோ ஒரு 10,000 வந்துடும். ரைட்டா? அதுக்கடுத்து ட்ராவலிங் அலவன்ஸ் அப்படிம்பாங்க. ட்ராவலிங் அலவன்ஸ் அப்படின்னா மொத்தம் மேக்ஸிமம் 18 பாயிண்ட் எழுதிக்கலாம். ஓகேவா? 18 பாயிண்ட்னா ஒரு பாயிண்ட்டுக்கு 500 ரூபா. அப்போ 18 பாயிண்ட்டுக்கு எவ்வளோ வரும்னா 9,000 வந்துடும். ஓகேங்களா? ஸோ ட்ராவலிங் அலவன்ஸும் 9,000 கிடைக்கும். அப்புறம் டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் ஒன்று கொடுப்பாங்க, அது வந்து ஒரு 2,000 வச்சுக்கோங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் ஹச்ஆர்ஏ வந்து எப்படின்னா 10%, 20%, 30% இருக்குது. அதாவது எப்படின்னா இது பாப்புலேஷனை பொறுத்து, மக்கள் தொகை எப்படி இருக்காங்களோ அதை பொறுத்து இந்த ஹச்ஆர்ஏ வேறுபடும். இப்போ நம்ம மேக்ஸிமம் 30% எடுத்துக்கிறோம். 30%னால் எவ்வளோ வரும்? ஒரு 3,600 ரூபா கிட்ட வரும். ரைட்டுங்களா? 3,600 ரூபா கிட்ட 30%னா. ரைட்.
அதாவது பேசிக்கில் 30%. இப்போ டோட்டல் சேலரி எவ்வளோ ஆகும்? 18,000 ப்ளஸ் 10,000, அப்புறம் ஒரு 9,000, அப்புறம் ஒரு 2,000, அப்புறம் ஒரு 3,600. 0 0 6 9 17 19 22 மொத்தம் 42,600 ரூபா. அதாவது அப்ராக்சிமேட்டாக 42,000 வரும் கையில் குரூப் டிக்கு. இதில் சில இதெல்லாம் பிடிச்சி போக, அதாவது உங்களுக்கு நியூ பென்ஷன் ஸ்கீமு அந்த மாதிரிலாம் இருக்குது. நியூ பென்ஷன் ஸ்கீம் அதெல்லாம் பிடிப்பாங்க. அதெல்லாம் பிடிச்சி போக எப்படி பார்த்தாச்சும் 35,000 36,000 கையில் வந்துடும்.